The Nobel Prize for Patience goes to me. I would like to make this video in my mother tongue, Tamil. பொறுப்பு தரப்பு. இக்காணொளி முழுக்க முழுக்க புலம்பலாக அமைய வாய்ப்பு உள்ளது. அதனால் கடந்து செல்பவர்கள் செல்லலாம். என்னுடைய வாழ்வில் எனக்கு பிடிக்காத 10 விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதில் 9 விஷயம் அரசு சார்ந்தே இருக்கு. ஏனென்றால் ஒழுங்குமுறை என்பது 1% மாற்றம் இருக்கிறதா? உதாரணமாக கடந்த ஜனவரி 9ஆம் தேதி நியாய விலை கடைக்கு சென்றிருந்தேன். அதன் வெளிப்பாடே காணொளி. எனக்கு தெரிந்தவரை நியாய விலை கடைகளில் பெரும்பாலும் நடப்பது அநியாயம்தான். இது அனைவருக்கும் தெரியும். இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஊழல். இதை பற்றி பின் பேசுகிறேன். எனக்கு பிடிக்காத நியாய விலை கடை சம்பவங்கள் இதோ. 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நமது ஜனத்தொகையால் பெரும்பாலும் நியாய விலை கடைக்கு செல்லும் போதெல்லாம் வரிசை நின்று பொருள் வாங்குவது வழக்கமாக இருக்கிறது. என்ன இது ஓவராக பேசுகிறார்? வரிசையில் நிற்காமல் எப்படி பொருள் வாங்குவது என்ற எண்ணம் வரும் பொழுது அதனை முட்டுக் கொடுப்பதற்கென்று வருகிறது 4வது காரணம். நூல் இழை கூட நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கமாக நிற்பது அவ்வரிசை நிற்கும் பொழுது. இதை பற்றி பேச வேண்டுமானால் ஒரு அரை மணி நேரம் சலிக்காமல் பேசுவேன். ஆனாலும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னே ஒரு 4 அங்குலம் இடைவெளி இருந்தாலும் முன்னே போகுமா என்று கூறுகின்றனர். இல்லைங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு பின் நிற்பவர் 1 அங்குலம் கூட இடைவெளி விடாமல் நிற்கிறார். நான் கூற வருவது புரிகிறதா? அவர்களிடம் யார் கூறினார் இடைவெளி விடாமல் என்றால் விரைவாக பொருட்களை வாங்கிவிட முடியும் என்று? நான் கூறுவதன் முக்கியத்துவம் இன்னும் புரியவில்லை என்றால் இன்னும் தெளிவாகவே கூறுகிறேன். இந்த மார்கழி போன்ற பனிக்காலத்தில் என் உடம்பு சூடானது. அவ்வளவு இடைவெளி விட்டு நின்றிருந்தோம். இடைவெளி விட்டு நிற்கலாம் என்று கூறிய பிறகும் காற்று கூட நுழைய முடியாத அளவிற்கு நிற்கும் பொழுது என்ன செய்ய? ஒரே பாலினம் என்பதால் அதற்கும் மேலும் கேட்க முடியவில்லை. என் அம்மாவிடம் கூட அவ்வளவு நெருக்கமாக நான் இருந்ததில்லை. கடைசியாக கருவறையில் இருக்கும் பொழுது இருந்ததாக ஞாபகம். மற்றும் அப்படி வருபவர்கள் கொஞ்சம் நன்றாக தயாராகி வரலாம். 3வது காரணம் இதோ. தெரிந்தவர்கள் மூலம் வரிசையில் இடையில் வந்து வெட்டுவது, அவர்களது அட்டையை கொடுத்து விட்டு செல்வது. எனக்கு நேரத்தை வீணடிப்பது பிடிக்காது. எல்லோருக்கும் அப்படிதான். ஆனால் இங்கு நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன். எனக்காக நேரத்தை வீணடிப்பது என்பது வேறு. நியாய விலை கடைக்கு செல்வது எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் தான். ஏனென்றால் ரூபாய் 3000 என்றால் சும்மாவா? இது போல ஒருவர் இருவர் வந்து வரிசை வெட்டினால் பரவாயில்லை. எனக்கு முன் நின்ற அனைவருமே இப்படி வெட்டினால் நான் என்ன செய்ய? இப்பொழுது என்றில்லை, எப்பொழுதும் இப்படிதான் நடக்கிறது. அதனால் இதனை நான் ஒரு காரணமாக கூறுகிறேன். பெண்கள் வரிசையில் எனக்கு 5 நபர்களுக்கு பின் நின்ற ஒரு பெண் எனக்கு முன் வாங்கி கொண்டு சென்றார். தெரிந்தவர் இருந்ததால். 2வது காரணம் நேர ஒழுங்குமுறையின்மை. நியாய விலை கடை விநியோகம் செய்பவர் ஒரு மனிதர் தான். அவர் சாப்பிட வேண்டும் தான். ஆனால் அது ஒழுங்குமுறையாக நடக்கிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. சரி, அதை விட பரவாயில்லை, மனிதனையும் கருதி விட்டுவிடலாம். உலக மக்கள் தொகையில் முதலிடம் உள்ள நமது நாட்டில் எனது நேரமா அவ்வளவு முக்கியம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இதற்கு முன் நியாய விலை கடை உரிமையாளர் ஒரு பெண் இருந்தார். அது ஒரு வேறு கடை. அதை பற்றி பின் சொல்கிறேன். அவர் அவரது வீட்டு வேலைகளை முடித்து விட்டு வருவார். நாங்கள் அனைவரும் காத்திருப்போம். இது சாதாரண ஒரு விஷயம் அல்லவா? இதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல் காரணம் சற்று தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவும் இருக்கும். அவர்கள் எடை போடும் தட்டை அந்த எடை இயந்திரத்தின் மேல் வைக்க மாட்டார்கள். வைக்காமல் அந்த எடை இயந்திரம் 0ல் காண்பிக்கும். புரிகிறதா? ஒரு நியாய விலை கடையில் 500 குடும்பங்கள் வாங்குவதாக வைத்துக் கொள்ளலாம். கணக்கிற்கு சுலபமாக இருக்க அந்த தட்டின் எடை 200 கிராம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒருவரிடமிருந்து 200 கிராம் சர்க்கரை என்றால் 5வரிடமிருந்து 1 கிலோ சர்க்கரை. மொத்தமாக 500 குடும்பங்கள். அப்பொழுது 100 கிலோ சர்க்கரை மொத்தமாக. வெளியே சர்க்கரையின் விலையை ரூபாய் 40 என்று வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் நியாய விலை கடை அல்லவா? அதனால் நியாயமாக 25 ரூபாய்க்கு வெளியே விற்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு முறை விநியோகத்திற்கு ரூபாய் 2500 ரூபாய் வருகிறது. ரூபாயின் மதிப்பு குறைவாகத்தானே உள்ளது.
போ என்று நினைத்தால் அப்பொழுது குறைவாக தவறு செய்தால் விட்டுவிடலாமா? நான் கூறுவது இது மட்டும். இன்னும் அரிசி, பருப்பு, கோதுமை இவையெல்லாம் இருக்கிறது. அது அரிசி கோதுமைக்கு பெரிய பாத்திரம் வைத்து கணக்கு செய்வார்களே, அதன் எடை. இன்னும் இதில் சில பேர் வாங்காமல் இருப்பார்கள் அல்லவா? அவை முதலில் அவருக்கு அந்த தட்டை வைத்து இயந்திரத்தில் பூஜ்யம் என்று மாற்றம் தெரியவில்லை என்று எண்ணியிருந்தேன். பிறகுதான் தெரிந்தது அவர் நன்றாக அறிந்துதான் அந்த தட்டை அந்த இயந்திரம் மேல் வைக்காமல் வேலையை செய்கிறார் என்று தெரிய வந்தது. இது எல்லா இடங்களிலும் நடக்காது என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சந்தேகமும் உள்ளது. இது போலதான் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் நடக்கிறதா? சென்னையில் நான் பார்த்திருக்கிறேன். உள்ளே எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. ஆனால் வெளியே இருக்கும் வரிசையில் நான் மேற்கூறியபடியே நிற்பார்கள். நூலிழை கூட இடைவெளி இல்லாமல் தான் நிற்பார்கள். உங்களுக்கு இது போன்ற ஏதேனும் அனுபவங்கள் இருந்தாலும் அல்லது உங்களுக்கு இது போன்ற ஏதேனும் விஷயம் தெரிந்தாலும் உங்களது கருத்தை பதிவிடுங்கள், தெரிந்து கொள்கிறேன். இவை எல்லாவற்றையும் நான் கூறுவது கோபமோ அல்லது அது போன்ற உணர்வால் இல்லை, ஒரு எரிச்சல் தான். இன்னும் எளிதாக கூற வேண்டுமானால் அப்படி ஒரு எண்ணம் தான். இதை ஆங்கிலத்தில் கூறி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டாம் என்றுதான் தமிழில் கூறினேன். சில விஷயங்களை எவ்வளவு பேசினாலும் மாறப்போவதில்லை. முக்கியமாக அரசு சார்ந்த விஷயம் பொறுத்தவரை இருப்பதிலேயே மோசமான விஷயத்துடன் நம் விஷயத்தை ஒப்பிட்டுதான் மனதை அமைதி ஆக்கிக் கொள்வதாக இருக்கிறது. உதாரணமாக, இதற்கு முன் ஒரு நியாய விலை கடையில் எங்களது குடும்ப அட்டை சேர்ந்து இருந்தது. அதில் பெரும்பாலும் அந்த கடையை மூடியே வைத்திருப்பார். நான் பார்க்கும் போதெல்லாம் அக்கடை மூடியே இருக்கும். பிறகு இது இப்படி இருக்கிறது என்று அறிந்து வேறொரு கடைக்கு மாற்றிவிட்டோம். அந்த கடையுடன் ஒப்பிடும்போது இந்த கடை பரவாயில்லை. இந்நாட்டில் பிறந்ததற்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய? இதை பற்றி எவரேனும் பேச வேண்டும் என்பதால் தான் பேசினேன். மற்றபடி அவர் கூடுதலாக சம்பளத்தை உருவாக்கி கொண்டால் எனக்கு என்ன? நான் டீனேஜராக இருக்கும் பொழுது இது போன்ற சம்பவங்களை நான் அப்பொழுதும் கண்டிருக்கிறேன். ஆனால் இவையெல்லாம் மாற்ற முடியும், மாறும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது எப்பொழுதாவது போகும் எனக்கு, முக்கியமாக பரிசு தொகை போடும் பொழுது போகும் எனக்கு என்ன